வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.7ல கொஸ்டின் நம்பர் 2 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு புள்ளிகள் கொடுத்திருக்கு. இந்த ரெண்டு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய தளம், ஆனா இதுக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய தளத்தினுடைய துணை அலகு வெக்டார் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். A plane passing through these two points, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகணும். இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அந்த பிளேனோட பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பிளேன் எப்படி இருக்கும்னா r வெக்டார் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட்டுக்கு பொதுவா நம்ம ஸ்மால் a வெக்டார், ஸ்மால் b வெக்டார் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். அப்போ ஒரு பாயிண்ட் பிளஸ் ஒரு நம்பர் இன்டு ஒரு இணை வெக்டார், ஒரு parallel வெக்டார் பிளஸ் இன்னொரு நம்பர் இன்டு இன்னொரு parallel வெக்டார். ரெண்டு parallel வெக்டார் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி வரும். இதுல s யும் பாராமீட்டர்ஸ் அல்லது துணை அலகுகள்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு பேரு பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அல்லது துணை அலகு வெக்டர் சமன்பாடுன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல நமக்கு என்ன தேவைன்னா ஒரு பாயிண்ட், ரெண்டு வெக்டர் தேவை. நம்ம கொஸ்டின்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு a பேர் கொடுக்கலாம். a வெக்டார் ஈக்குவல் டு 2y plus 2j plus k. இதுக்கு b வெக்டார் பேர் கொடுக்கலாம். 9i plus 3j plus 6k. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் ஆயிட்டு. இனி ரெண்டு வெக்டார் தேவை. ஆனா இங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு. எப்பவுமே பாயிண்ட்ஸ ஜாயின் பண்ணா வெக்டார், பாயிண்ட்ஸ சப்ட்ராக்ட் பண்ணா வெக்டார். இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் வெக்டார் தான், இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் வெக்டார் தான். பொதுவா புக்ல எல்லாம் b மைனஸ் எடுப்பாங்க. அப்ப நம்ம அப்படி எடுப்போம். a மைனஸ் b போட்டாலும் தப்பு இல்லை. அப்போ இந்த ரெண்டு பாயிண்டை சப்ட்ராக்ட் பண்ணா வெக்டார். அப்ப u வெக்டார் ஈக்குவல் டு இது மைனஸ் இது b மைனஸ் a அல்லது a மைனஸ் b. நான் b மைனஸ் a எடுக்க அவ்வளவுதான். இப்போ 9i plus 3j plus 6k minus 2i plus 2j plus 1k equal to 9i minus 2i 7i 3j minus 2j plus 1j 6k minus 1k plus 5k. இப்படி வரும். இனி ஒரு பாயிண்ட், ஒரு வெக்டர் ஆயிட்டு, இன்னொரு வெக்டர் வேணும். அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த தளத்துக்கு செங்குத்து, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் வெக்டர் எதுனா 2i plus 6j plus 6k. அதுதான் வெக்டர். இதுக்கு பெர்பெண்டிகுலர் வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனுக்கு பேரலலா இருக்கும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனும் இந்த பிளேனும் பெர்பெண்டிகுலர். இப்போ ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதுல இருந்து வெக்டார் எடுக்கணும், அவ்வளவுதான். இதுல இருந்து வெக்டார் எடுக்கணும்னா x இருக்கிற இடத்துல i போடணும், y இருக்கிற இடத்துல j போடணும், z இருக்கிற இடத்துல k போடணும். இப்போ b வெக்டார் ஈக்குவல் டு 2y plus 6j plus 6k ன்னு கிடைக்கும். இப்போ ஒரு பாயிண்ட், ரெண்டு வெக்டார் ஆயிட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். துணை அலகு வெக்டார் சமன்பாடு, பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன், r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் s into u plus t into v வெக்டார். அப்ப r வெக்டார் ஈக்குவல் டு a இங்க இருக்கு 2i plus 2j plus k plus s into u, u இங்க இருக்கு 7i plus j plus 5k plus t into v, v இங்க இருக்கு 2i plus 6j plus 6k. இப்போ s and t யும் பாராமீட்டர்ஸ், துணை அலகுகள். இது எந்த நம்பர் வேணாலும் நம்ம போடலாம் இங்க. அதனால நம்ம எப்படி எழுதுவோம்னா s, t belongs to
ஆர்னு போடுவோம். இதுதான் ஆன்சர். அடுத்தது கார்ட்டீசியன் சமன்பாடு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்பவுமே இந்த எஸ்ஸும் டீயும் இல்லாத ஈக்குவேஷன்ல இருந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எஸ்ஸும் டீயும் பாராமீட்டர்ஸ், துணை அலகுகள். இது இல்லைன்னா துணை அலகு அல்லாத சமன்பாடுன்னு அர்த்தம். பாராமீட்டர்ஸ் இல்லைன்னா நான் பாராமெட்ரிக்னு அர்த்தம். அப்ப நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுனா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்ப எஸ்ஸும் டீயும் இல்லாம எப்படி எழுதணும்னா இந்த ஏஐ இந்த பக்கம் எடுக்கணும். r minus a equal to s into u plus t into v வரும். இப்போ நம்மகிட்ட மூணு வெக்டார் இருக்கு. எதெல்லாம்னா இது ஒரு வெக்டார், இது ஒன்னு, இது ஒன்னு. அப்ப ஃபர்ஸ்ட் வெக்டார் ஈக்குவல் டு s into செகண்ட் வெக்டார் பிளஸ் t into தேர்ட் வெக்டார். இந்த ஃபார்முலா வந்தா இந்த மூணு வெக்டார்ஸ்மே கோப்ளைனார்னு அர்த்தம். ஒரு தள அமைவுன்னு அர்த்தம். ஒரு தள அமைவுன்னா பாக்ஸ் ஜீரோன்னு அர்த்தம். அப்ப நமக்கு பாக்ஸ் போட்டா ஜீரோ வரும். r minus a u v equal to 0 வரும். பாக்ஸ்னா நமக்கு என்ன அர்த்தம்? ஒரு டாட் ஒரு கிராஸ். அப்ப r minus a டாட் u cross v ன்னு அர்த்தம். இதுல s உம் t யும் வரல, அதனால இதுக்கு பேரு நான் பாராமெட்ரிக், துணை அலகு அல்லாத. இது கண்டுபிடிச்சா இது கார்ட்டீசியன் சமன்பாடு அல்லது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்ப இதை நம்ம எடுப்போம். r minus a டாட் u cross v equal to 0. இப்போ a தெரியும், u தெரியும், v தெரியும், u cross v தெரியாது. அப்ப u cross v நம்ம கண்டுபிடிக்கணும். u cross v equal to I J K போட்டு டிட்டர்மினன்ட் போடணும். U ல உள்ள நம்பர்ஸ் 7 1 5. அடுத்தது V ல உள்ள நம்பர்ஸ் 2 6 6. இப்போ இந்த ரோ வழியா எக்ஸ்பேண்ட் பண்ணா I அப்படியே போடணும். இத அடையாளம் சைன் மாத்தணும். இத அப்படியே போடணும். 5 எடுத்தா இத பார்க்கணும். 6 minus 30. இந்த J எடுத்தா 42 minus 10. K எடுத்தா 42 minus 2 equal to இது minus 24i, இது வந்து 32, இங்க மைனஸ் மைனஸ் 32j, இது 40, இங்க பிளஸ் பிளஸ் 40k. இதுல எல்லாத்துலயுமே பெருசு பெருசா நம்பர் இருக்கு. அப்போ காமனா ஒரு நம்பர் இருந்தா நம்ம வெளியே எடுத்துடலாம். காமனா என்ன இருக்கு? எல்லாத்துலயுமே 8 காமனா இருக்கு. அப்ப 8 வெளியே எடுக்கலாம். இப்ப 8 into இதுல 8 வெளியே வந்தா minus 3i, இதுல 8 வெளியே வந்தா minus 4j, இதுல 8 வெளியே வந்தா plus 5k. இதுதான் u cross v. இப்போ நம்ம இந்த ஃபார்முலால போடலாம். r வெக்டார் minus a, இத பார்த்து எழுதலாம். 2i plus 2j plus k dot u cross v. u cross v இங்க இருக்கு. dot 8 into minus 3i minus 4j plus 5k equal to 0. இப்போ 8 இங்க மல்டிப்ளை பண்ணுது. 8ங்கிறது நம்பர். நம்பரை டிவைட் இங்க கொண்டு வந்தா டிவைட் ஆகும். 0/8 போட்டாலும் 0 தான். அப்ப இந்த நம்பரை விட்டுட்டு நம்ம இது எழுதலாம். என்ன கிடைக்கும்னா r minus 2i plus 2j plus k dot 8 அங்க வந்து டிவைட் ஆயிரும். 0/8 0. இப்போ இது மட்டும் வரும். minus 3i minus 4j plus 5k
ஈக்குவல் டு 0 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். இப்போ நமக்கு இங்க பிராக்கெட்டுக்குள்ள ரெண்டு வெக்டார் இருக்கு. இது ஒன்னு, இது ஒன்னு. அப்ப இது தனியா டாட். அப்ப ஆர் டாட் இது போடலாம், மைனஸ் இது டாட் இது போடலாம், ரெண்டா பிரிக்கலாம். அப்ப ஆர் டாட் இந்த வெக்டார் மைனஸ் 3i மைனஸ் 4j பிளஸ் 5k, ஆர் டாட் இது மைனஸ் இந்த வெக்டார் டாட் இந்த வெக்டார் 2i plus 2j plus k dot minus 3i minus 4j plus 5k equal to 0. இப்போ r dot minus 3i minus 4j plus 5k மைனஸ் இது ரெண்டுக்கும் டாட் எடுக்கிறது போடணும் இங்க. அப்போ 2 into minus 3 minus 6, 2 into minus 4 minus 8, 1 into 5 plus 5 equal to 0. இப்போ r dot minus 3i minus 4j plus 5k மைனஸ் இது எப்படின்னா minus 14 plus 5 minus 14 plus 5 அப்போ minus 9. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இது வந்து TS T இல்லாதது நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். அது கேட்கல, நம்ம கிட்ட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் சமன்பாடு தான் கேட்டிருக்கு. இப்போ XY Z வர மாதிரி ஈக்குவேஷன். அப்போ R டாட் வெக்டர் வந்தா நம்ம I எடுத்துட்டு X போட்டு, J எடுத்துட்டு Y போட்டு, K எடுத்துட்டு Z போட்டு எழுதிடலாம். அப்போ மைனஸ் 3x minus 4y plus 5z plus 9 equal to 0. இதான் கார்ட்டீசியன் சமன்பாடு. இதை பிளஸ் ஆகணும்னா மொத்தம் சைன் மாத்தலாம். 3x plus 4y minus 5z minus 9 equal to 0. இதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.